ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களும் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி போட தாங்க போகிறோம். நம்ம புது வீட்டோட ஹவுஸ் வார்மிங்க்கு அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அதனால் காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் எங்கள் 2 பேர் கையில் 10,000 அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, அப்படி அமௌண்ட் பத்தலைன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஜிபே பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நைட்டு அமௌண்ட்லாம் வாங்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையிலே கற்கல்லே கிளம்பிட்டோங்க. கரெக்டாக வீட்டை விட்டு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கடலூர் தாங்க போகிறோம். கடலூர் போயிட்டு தான் ஜவுளி போட போகிறோம். அதனால் குறுக்கு ரோடு சேத்தியத்தப்பு வந்தாச்சு. இங்கே ஸ்டாண்டில் வண்டியை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கா பார்த்தீங்கன்னா கடலூர் டேரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ சேத்தியத்தப்பு குறுக்கு ரோட்லேருந்து நம்ம வடலூருக்கு தாங்க இப்போ பஸ் ஏறிருக்கோம். சேலம் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வடலூர் வந்து இறங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பஸ் பிடிச்சி நம்ம கடலூர் போகணும். அதனால் ரெடியாக பார்த்தீங்கன்னா பஸ்லாம் நிற்கிது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் தான் போக போகிறோம். விருதாச்சலத்துலேருந்து கடலூர் பஸ் நிறையா இருக்குது. தன்ஷியும் எங்கள் சித்தப்பாவும் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. நானும் தர்ஷன் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சீட்டுங்க. இப்போ வடலூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடலூருக்கு தான் போக போகிறோம். ஃபைனலாக நம்ம கடலூர் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதான். வேறு எங்கேயுமே நம்ம ட்ராவல் கிடையாதுங்க. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ கடலூருக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாப் கிட்டே இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாப் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலிக்கு தாங்க வந்திருக்கோம். சுமங்கலி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ஸுக்கு எடுக்கிற ஷர்ட்டு, பேண்ட்டு, வேஷ்டி, துண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போன டைம் நான் வந்து இங்கே ஜவுளி போட்டிருந்தேன். ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேவி டெக்ஸு, அதுக்கப்புறம் ஆனந்தம் 3 ஷாப்லேயும் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பசங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேட்டரில் வராங்க. தர்ஷனுக்கு ஒரே சந்தோஷங்க. அவன் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தது என்னை எக்ஸ்லேட்டரில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால் தர்ஷன் இப்போ உனக்கு ஹாப்பியாடா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம இப்போ எந்த ஃப்ளோர் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் தாங்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போயிட்டு பார்த்துடலாம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம். கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஷாப்பில் எடுத்துக்கலான்ட்டு இப்போ நாங்கள் 3rd ஃப்ளோர் தாங்க போயிட்டுருக்கோம். சித்தப்பாவும் நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் வந்துட்டோம். தம்பியும் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பஸ்ஸு செட் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து 2 வீலர்லேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், உளுந்து வரப்பு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதோட அறுவடை டைம் தாங்க வந்துருச்சு. அவங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையிலே போயிட்டு உளுத்தஞ்செடிலாம் அறுத்து அதை ஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஒரு நாள் டிராக்டர் விட்டு அடித்து உளுந்து தனியாக எடுக்கணும், தோல் தனியாக எடுக்கணும். அந்த ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ஜவுளி போட அவங்களால வர முடியல. அதனால் அக்காவும் சித்தப்பா தம்பி நாங்கள் 4 பேர் தாங்க இன்றைக்கி ஜவுளி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தர்ஷனோடைய செக்ஷனுக்கு வந்தாச்சு. தர்ஷனுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஷர்ட்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களான்னு வச்சு பார்க்குறோம். இதுக்காக தான் பசங்களை இங்கே கூட்டிகிட்டே வந்தது. ஏன்னா போன டைம் தீபாவளி டைம் எடுத்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, போடவே முடியல. சரி இந்த டைம் தம்பியை கூட்டிகிட்டே வந்து வச்சு பார்த்து எடுத்துடலான்ட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்த ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். கீழே தாங்க வந்துட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஷர்ட்டு தனியாக பேண்ட்டு தனியாக எடுக்க போகிறோம். கிளாத்தில் தாங்க எடுக்க போகிறோம். அவங்க வந்து ரெடிமேடாக போட்டதில்லை இது வரைக்கும். கிளாத்தாக எடுத்து ஸ்டிச் பண்ணி தான் அவங்க வந்து வேர் பண்ணுவாங்க. என்னோடய சித்தப்பா தாங்க இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தப்பாவுடைய பர்ச்சேசிங் தான். எங்கள் 4 பேருக்கும் ஃபஸ்ட்டு சித்தப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அக்கா வந்து எங்கள் 4 பேருக்கும் அடுத்து அவங்க ட்ரெஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்துருக்கிற 10,000த்தில் எங்கள் 4 பேருக்கும் ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுக்கணும். அடுத்து எங்கள் மாமியார் மாமனாருக்கும் நாங்கள் எடுத்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷர்ட்டு தனியாக கட் பண்ணியாச்சு, பேண்ட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்பா கொடுத்த அமௌண்ட்டில் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி சட்டை தாங்க நாங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1750 ரூபா வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்காவும் தம்பியும் வந்து ஷாப்புக்கு வந்துட்டாங்க. 2 வீலர்லேயே வந்துட்டாங்க. அக்கா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து எடுக்கிறாங்க. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸ்வேதா வந்து சென்டென்ஸில் தான் படிச்சிட்ருக்கா ஹாஸ்டலில். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் திரும்ப ஹாஸ்டலில் வீட்டுக்கலான்ட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ சித்தப்பா எடுத்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறையா வந்து பேக்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க பேக்கில் வந்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா பில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. யார் யார் எந்தெந்த ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு கரெக்டாக வந்து நமக்கு வந்து பில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அக்காவோட பர்ச்சேசிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் தனியாக, பேண்ட் தனியாக, கிளாத்தில் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களையே செலக்ட் பண்ணி எடுக்க சொல்லியாச்சு. கிளாத் வைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் எடுக்கவே முடியாதுங்க. இதை வேர் பண்ணுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தால் தான் அவங்க ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் கோடு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக வந்து வேர் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது, சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 2 ஷர்ட்டு 2 பேண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு. பசங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வேட்டி சட்டை தாங்க அப்பாவுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர் வரிசை வச்சு கொடுக்கறதுக்காக அப்பாவுக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுமங்கலி சில்க்ஸ்லேயே குழந்தைங்க விளையாடுறதுக்காக பார்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை வரைக்கும் விளையாண்டுக்கலாம் தாராளமாக. நானும் அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தாங்க வந்துட்டுருக்கோம். சாரீ செக்ஷனில் போயிட்டு சாரீலாம் பார்த்துடலாம், என்ன ரேட்டில் இருக்குது, என்ன டிசைனில் இருக்குது பார்த்துடலான்ட்டு இப்போ நாங்கள் சாரீ செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பில் நம்ம இருக்கிறதுனால சாரியும் ஒரு டைம் ஒரு ஓவர் வியூ பார்த்துடணும். எந்த மாதிரி சாரீ எடுக்கலாம், என்ன ரேட்டில் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தடுத்த ஷாப்பில் போயிட்டு அதே சாரீ அங்கே பார்க்கும்போது ரேட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ரேட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து பில்லிங்க்கு கிளம்பியாச்சுங்க. ஜென்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமங்கலியில் எடுத்திருக்கோம். இங்கேருந்து இப்போ நாங்கள் பில்லிங்க்கு வந்தாச்சுங்க. இப்போ பில் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 100 ரூபா நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபா மைனஸ் பண்ணுவோம், நீங்கள் அங்கே போயிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 100 ரூபா மைனஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இவங்களே கிஃப்ட்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. இல்லை எங்களுக்கு கிஃப்ட்டு வேணாம், எனக்கு 100 ரூபா மைனஸ் பண்ணி கொடுத்தா போதும்னா நீங்கள் அந்த 100 ரூபா மைனஸ் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கவுண்ட் வவுச்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா சுமங்கலியில் கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி சூப்பராக நாங்கள் 100 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபைனலாக பில் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெஸ் வாங்குறதுக்கு கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. பில்லை கொடுத்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்புக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா கேவிடெக்ஸ் தாங்க போக போகிறோம். தன்சி, ஸ்வேதா, தர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரமாக நிற்க வேண்டியதான். நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, பில் பண்ண வேண்டியது, அவங்க வேடிக்கை பார்க்க வேண்டியது, இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பையெலாம் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடி வச்சுட்டு ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கேவிடெக்ஸ் கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேரீ முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். திரும்ப ஒரு டைம் நாங்கள் வந்து இங்கேயே ஒரு சேரீ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா கிட்டத்தட்ட பில் வந்து நாங்கள் பே பண்ணியிருக்கோம். 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஜவுளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா நாங்கள் மைனஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரே ஃபோன் நம்பரில் நம்ம எல்லா பில்லையும் மொத்தமாக நம்ம போட்டிருக்கணும். சித்தப்பா தனியாக பில் போட்டிருந்தாரு, நெக்ஸ்ட்டு அக்கா தனியாக பில் பண்ணியிருந்தாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தனியாக பில் பண்ணியிருந்தாங்க. அதனால் கம்மியாக வந்ததுனால பட் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா சம்திங் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரே பில்லில் 10,000 தொட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேனேஜர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1500 ரூபாய்க்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாங்க, நான் 1000 ரூபா மைனஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சித்தப்பா எனக்கு எடுத்து கொடுக்குற சேரீயை நம்ம சுமங்கலிலே எடுத்துக்கலான்ட்டு இங்கே சாரீ செக்ஷனில் வந்து நாங்கள் இப்போ சாரீ பார்த்துட்ருக்கோங்க. ஃபைனலாக ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சாரீ இப்போ பார்ப்பீங்க. அதை பில் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் பில்லிங்க்கு வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தாங்க எனக்கு சித்தப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1750 ரூபா சம்திங் வந்துருந்தது. இதை வந்து பின்னுறதுக்கு நம்ம கொடுத்துட்டு பில் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். 2 மணி நேரம் கழித்து வாங்கிக்கணும். அந்த சாரியோட முந்தானை வந்து பின்னி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே அங்கே கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு வந்துட்டோம். கேவிடெக்ஸ்லேயும் ஆனந்தத்துலேயும் ஜவுளி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்வேதாவை கொண்டு வந்து இங்கே ஸ்கூலில் ஹாஸ்டலில் விடும்போது நம்ம இந்த சேரீயை வாங்கிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலி ஸ்வேதா பார்த்திங்கன்னா சென்டென்ஸில் தான் படிச்சுட்ருக்கா. அதனால் நம்ம திரும்ப ஸ்வேதாவை இங்கே விடுறதுக்கு ஈவினிங் வருவோம். சரி அப்போ நம்ம சேரீயை வாங்கிக்கலான்ட்டு சேரீயை நம்ம வந்து பின்னுறதுக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பணும். போயிட்டு சாப்பிட்டுட்டு கேவிடெக்ஸ் போகணுங்க. இந்த ஷாப்பில் பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு செட் பண்ணி வச்சுருந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. தர்ஷனும் தன்ஷி, ஸ்வேதா எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே நின்று நிறையா போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா பாரம்பரியம் ஒரு பொங்கலோடைய செலிப்ரேஷன் எப்படி நடக்குமோ அதே போல் அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாடு, கரும்பு, அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே. அங்கேருந்து நாங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்களே ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா வேன் வச்சுருக்குறாங்க. அவங்களே கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டாங்க.
சர்க்குர பவன் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸான ஒரு ஹோட்டல். இங்கேவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வடைன்னு ஆர்டர் பண்ணி எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இங்கே தான் இன்றைக்கி லன்ச் வந்து நாங்கள் முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து க்ளோசிங் வண்டி டெப்போவுக்கு போகும் பார்த்திங்களா, அந்த டெப்போவுக்கு போகிற க்ளோசிங் வண்டியில் நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேவி டெக்ஸ் கார்னரில் நம்ம இறங்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பஸ் டிரைவருங்கிறதுனால அவங்க எந்த பஸ் வேணாலும் ஃப்ரீயாக ஏறிக்கலாம். நம்ம கூட போனால் நம்மளும் ஃப்ரீயாக போகலாம். தனியாலாம் நம்ம போனால் யாரும் ஏற்ற மாட்டாங்க. ஸ்டாஃப் கூட போனால் தாங்க நம்ம ஃப்ரீயாக போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா க்ளோசிங் வண்டியில் வந்து நம்ம கேவிடெக்ஸ் வந்தாச்சு, இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுமங்கலியில் எடுத்திருந்த கட்டப்பை இருக்குது பார்த்திங்களா, ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் இங்கே டோக்கனில் கொடுத்துட்டு நம்ம இப்போ கேவிடெக்ஸ் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சாரீ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியாருக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எதிர் வரிசைக்கு எடுக்க வேண்டிய சாரீ, எனக்கு எடுக்க வேண்டிய சாரீ எல்லாமே இங்கே எடுத்துக்கலான்ட்டு இப்போ இங்கே சாரீலாம் பார்த்து இப்போது நாங்கள் சாரீ எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியாருக்கு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமியாருக்கு இந்த சாரீ தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து எதிர் வரிசை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 3-4 சாரீ நாங்கள் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் காப்பர் சில்க்ஸு அந்த சாரியில் வந்து நாங்கள் இப்போது சாரீ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பட்டு சாரியில் ஒரு பட்டு சாரீ எடுத்துடலான்ட்டு பட்டு சாரியில் இப்போ நாங்கள் ஒரு பட்டு சாரீ பார்த்துட்ருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள், இந்த சாரீ தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வரோங்க. இங்கே கொஞ்சம் சாரீ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எந்தெந்த கவுண்டரில் யாராருக்கு என்னென்ன சாரீ எடுக்கணுமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வந்து பூனம் சாரியில் ஒரு 2-3 சாரீ எடுத்துக்கலான்ட்டு இப்போ நாங்கள் பூனம் சாரீ பார்த்துட்ருக்கோம். பிடிச்சாதாங்க எடுப்போம், பிடிக்கலாம் எடுக்க மாட்டோம். என்னென்ன சாரீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லேயே கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் தெரியும். இந்த சாரீ கவுண்டர்லாம் பார்த்தோம். ரேட்லாம் பார்த்திங்கன்னா 319 ரூபா, 280 ரூபா சாரியோட ரேட்டுக்கு பூனம் சில்க்ஸ்ன்னு சொல்லுவோம். வழவழன்னு இருக்குது பாருங்கள் கிளாத்து. அந்த சாரீ தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் எடுக்கலை. கலெக்ஷன் எப்படி இருக்குது, ரேட்டு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 சாரீ மட்டும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஆனந்தம் சில்க்கு தாங்க போக போகிறோம். எனக்கு சாரீ வந்து இங்கே எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல. அதனால் எடுத்த வரைக்கும் நம்ம துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு டோக்கனில் கொடுத்துருந்த டோக்கனை கொடுத்துட்டு கட்டப்பையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆனந்தம் சில்க்கு தான் வந்துட்டுருக்கோம். இங்கே குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு இங்கேயே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டோக்கனில் பேக்லாம் கொடுத்துட்டு தன்ஷிக்கு தாங்க இப்போ வந்து ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு அவ்வளோ சீக்கிரம் ட்ரெஸ்ஸு அமையாது. அது எப்போவுமே எனக்கு தெரியும். ஒரு ஷாப்புக்கு போனோன்னா அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அமையறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகுங்க. நாள் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அடுத்த நாள் போயிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி வேறு ட்ரெஸ் எடுப்பேன். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தாங்க இப்போ நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணிருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா கிட்டத்தட்ட வந்துச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததே ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்து எடுக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பாப்பாவை கூட்டிகிட்டே வந்திருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தாச்சிங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. இப்போ ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் அக்கா வந்து இப்போ வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சுடி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா வந்து பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சித்தப்பா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இப்போ சித்தப்பாவுக்கு தாங்க இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்கெட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து தர்ஷனுக்கு வேட்டி சட்டை எடுத்துடலான்ட்டு காப்பரில் வேட்டி சட்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட்டு வேட்டி சட்டை குழந்தைங்களுக்கு கிடையாது, காப்பரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அக்கா எடுத்து கட்டுறாங்க பாருங்கள். அந்த வேட்டி சட்டை தர்ஷனுக்கு வீடு குடி போகிற அன்றைக்கி காலையில் கட்டிக்கிறதுக்கு அம்மா வீட்டிலேருந்து அந்த வேட்டி சட்டை எடுத்து வைக்கிறாங்க. அக்காவை ட்ரெஸ் எடுக்க சொல்லிவிட்டு நானும் தம்பியும் ஸ்வேதாவை விட்டுட்டு போயிடலான்ட்டு ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். ஸ்கூலில் ஸ்வேதாவை விட்டுட்டு சுமங்கலியில் நம்ம வந்து முந்தானியை பின்னுறதுக்கு கொடுத்துருந்தோம். அந்த சேரீயை வாங்கிட்டு போயிடலான்ட்டு அவங்களும் சூப்பராக பின்னி வச்சுருந்தாங்க. பில்லை கொடுத்துட்டு இப்போ அந்த சேரீயும் வாங்கிக்கிட்டு வண்டியிலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து திரும்ப ஆனந்தத்துக்கு வந்துட்டுருக்கோம். தர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா காப்பரில் வேட்டி சட்டை எடுத்துருக்கோம். அது அம்மா அப்பா எடுத்துருக்குறாங்க. அக்கா பார்த்திங்கன்னா குரூப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து குரூப்பாக தேடிட்டு இருக்காங்க. சித்தப்பா பார்த்திங்கன்னா தம்பிக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. அது வந்து இப்போ எடுத்திருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டு போகிற கேப்பில் அவங்க அங்கே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க தம்பிக்கு. அது வந்து ஃபங்க்ஷன் அப்போ தான் தெரியும் என்ன ட்ரெஸ் எடுத்திருக்காங்கன்னு. அது அவங்க ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை.
தன்ஷிக் பார்த்தீங்கன்னா அக்கா சுடி எடுத்திருக்காங்க. அம்மா வந்து அந்த கிராண்டான ட்ரெஸ் 2000 ரூபாயில எடுத்திருக்காங்க. சித்தப்பா பார்த்தீங்கன்னா பாவாடை, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ஷர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு 3 ட்ரெஸ் ஃபைனலாக எடுத்தாச்சுங்க. எனக்கு ஒரு சேரீ இப்போ எடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அம்மா அப்பா எடுத்து கொடுக்குற சேரீ நம்ம ஆனந்தத்தில் தான் எடுக்க போகிறோம். அந்த சேரீ இன்னும் எடுக்கலை. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே 2 ட்ரெஸ் எடுத்தாச்சு. பட்டு வேட்டி சட்டை 3 ட்ரெஸ்ஸு நம்ம வந்து சுமங்கலிலே எடுத்துட்டோம். எனக்கு இப்போ இன்னும் ஒரே ஒரு சேரீ எடுக்க வேண்டியிருக்குங்க. அந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தத்தில் தான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா எடுத்து கொடுக்குற சேரீயும் ஆனந்தத்தில் தான் எடுக்க போகிறேன். அக்கா எடுத்து கொடுக்குற சேரீ வந்து நான் காட்டனில் வந்து எடுக்க போகிறோம். பட்டு சேரீ 2, காட்டன் சேரீ 1ங்க. எங்கேயாவது போனால் வந்தால் நம்ம சீக்கிரம் வேர் பண்ணிக்கிற மாதிரி காட்டன் சேரீ நான் அக்காட்ட கேட்டேன். சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஸ்வேதாவை ஸ்கூலில் விட்டுட்டு அந்த புடவை வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் நாங்கள் இப்போ ஆனந்தம் கடைக்கே வந்தாச்சு. கேவி டெக்ஸில் வந்து 3 புடவை எதிர் வருஷம் வச்சு கொடுக்கறதுக்கு புடவை அங்கே எடுத்துக்கிட்டேன். அங்கே எனக்கு காஸ்ட்லியான புடவை பார்த்தேன், கிடைக்கல. சரி ஆனந்தத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் பட்டு சேரீ செக்ஷனுக்கு வந்திருந்தோம். இதில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சேரீ எடுத்துக்கலான்ட்டு இப்போ எல்லா சேரீயும் எடுத்து போட்டிருக்குறாங்க. இது வந்து டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது நேம் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. சாஃப்டாக இருக்கும் கிளாத்து, காட்டன் மாதிரியே கிடையாது. கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் பட்டு புடவையிலே நல்ல முடமுடப்பாக இல்லாமல் நல்ல கிளாத்து வழவழன்னு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதனால் டிஷ்யூ சேரீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தாங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். பிங்க்கு லைட் கோல்டு வருங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் தான் இந்த சேரீ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2850 ரூபா சம்திங் வந்திருந்தது. இப்போ இதை பின்னுறதுக்காக கொடுத்துருக்கேன். முந்தானியை பின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த பின்னுறதுக்கு கொடுத்துட்டு அக்காவும் எனக்கு சேரீ எடுத்து கொடுத்துட்டாங்க. அது என்ன சரின்ட்டு நான் சரியாக அதை வீடியோஸ் எடுக்கலைங்க. நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வியூவாக நான் ஒரு வீடியோ எடுப்பேன். எவ்வளோ ட்ரெஸ் வந்து நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸில் நான் காட்டுவேன். என்னென்ன சேரீ வந்திருக்கு, பசங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு எல்லாமே நான் வந்து காமிப்பேன். பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. பட்டு சேரீ பின்னுறதுக்கு கொடுத்துருக்கிறதுனால அது வாங்கணும். அவங்க அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம அதை வாங்கிட்டு ஆனந்தத்துலேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி போல் ஆகிடுச்சிங்க. ஸோ இங்கேவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக 3 ஷாப்பில் நம்ம அலைஞ்சு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஒரே ஷாப்பில் எடுக்கலைங்க. ஒரு ஷாப்பில் ஜென்ஸுக்கு, இன்னொரு ஷாப்பில் லேடிஸ்க்கு சேரீ, இன்னொரு ஷாப்பில் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ 3 ஷாப்லேயும் 3 கலெக்ஷனில் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பசங்களுக்கெல்லாம் பசி எடுத்ததும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா, தம்பிக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நைட் டைமில் வாங்கி கொடுக்கக்கூடாது, அவன் அடம் பிடிச்சி அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு இப்போ கட்டப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கன்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்பா 10,000 ரூபா கொடுத்துருந்தாரு எங்கள் 6 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி. என்னோடய மாமியார் மாமனார் சேர்த்து தாங்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. சித்தப்பா எங்கள் 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அதனால் 4 பேரோட பில்லு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான துணி, ஐயருக்கு வேஷ்டிலாம் வச்சு கொடுக்கணும். அவங்க லிஸ்ட்டு எழுதியிருந்தது நாங்கள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு எதிர் வருஷம் வைக்கிறதுக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ 4 பேரும் நாங்கள் 4 ஜவுளி போட்டிருக்கோம். ஸோ அதனால் தனித்தனியாக எல்லா பில்லும் எடுத்துக்கிட்டு இப்போ கட்டப்பையில் பார்த்தீங்கன்னா டேக் போட்டு கட்டிடலான்ட்டு இப்போ டேக் வந்து நாங்கள் கரெக்டாக கட்டிட்டோம். இன்னும் அக்கா பார்த்தீங்கன்னா டேக் வாங்கிட்டு வந்து கட்டணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ எண்டிங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம ஃபைனலாக ஆனந்தம் சில்க்ஸ்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஜவுளி போட்டு சாட்டிஸ்ஃபைடாக இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போக போகிறோம். அக்காவும் தம்பியும் ஸ்கூட்டிலே அவங்க வந்து பேகு கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. இப்போ தம்பி போயிட்டு டேக்லாம் வாங்கிட்டு வந்து கட்டப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறதா இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், பை சாஞ்சிச்சுன்னா அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பீஸ் கீழே விழுந்துடும். அது நம்ம கவனிக்காமலே வெறும் கட்டப்பையை தூக்கிட்டு வந்தாலும் வருவோம். ஒரு பீஸ் கீழே விழுந்தால் கூட நம்ம அதை கவனிக்க மாட்டோம். அதனால் நம்ம டேக் போட்டு வீட்டை போய்ட்டு கட் பண்ணிக்கிறது சேஃப்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பை வந்து நாங்கள் கொஞ்சம் பை எடுத்துக்கிட்டோம், ஒரு 2 பை போல். மீதி பையெல்லாம் அக்கா கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் வண்டியில் வச்சு கொடுத்தாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூட்டியில் கிளம்பிட்டாங்க. ஸோ நல்லபடியாக இன்றைக்கி பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சில்க்ஸ்லேயே வந்து வேன் வச்சுருந்தாங்க, ஃப்ரீயாகவே பஸ் ஸ்டாப்பில் விடுற மாதிரி. ஸோ எல்லா ஷாப்லேயும் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடைக்கு வந்துக்கலாம். வீட்டுக்கு போகும்போது இங்கேருந்து நம்ம
பஸ் ஸ்டாண்டுக்கும் போய்க்கலாம். அந்த மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா வண்டிலாம் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8:30 மணி போல் ஆயிடுச்சுங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு. சரி இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி போக வேண்டியதான். நைட் டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி போல் இப்போ கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அக்காவும் தம்பியும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. இப்போ நானும் சித்தப்பா அதுக்கப்புறம் தன்ஷி தர்ஷன் நாங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தாங்க. ஆக்சுவலி நமக்கு பஸ்ஸில் ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. இங்கேருந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். அதுக்குள்ளே தன்ஷியும் தர்ஷனும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு சைடில் எங்கேயோ இட்டுட்டு போயிட்டாங்க. நானும் சித்தப்பாவும் ஏதாச்சும் கும்பகோணம் பஸ் ஒரே பஸ்ஸுங்க. இங்கே கடலூரில் ஏறினா நம்ம சேர்த்து கூட்டு ரோட்டில் இறங்கிடலான்ட்டு ஒரே பஸ் கிடைக்குமான்னு நாங்களும் பஸ்ஸு தேடி பார்த்தோம். ஒரு பஸ்ஸு கூட கிடையாதுங்க. பஸ் பார்த்திங்கன்னா மாறி போகிற மாதிரி தாங்க வரும். கடலூர்லேருந்து நம்ம சேத்தியத்தை போகணுன்னா கண்டிப்பாக வடலூர் போய் தான் நம்ம வடலூர்லேருந்து வேறு பஸ் ஏறி போகணும். நெக்ஸ்ட்டு இப்போ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செரி பழம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ விருத்தாச்சலம் போகிற பஸ்ஸில் நாங்கள் வந்து ஏறிட்டோங்க. இந்த பஸ்ஸில் போயிட்டு நம்ம வடலூரில் இறங்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா சரியான சாப்பாடு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கிடையாது. அலைச்சல் ஃபுல் டே நாங்கள் நின்று நடந்துகிட்டே இருந்ததுனால எனக்கு வாமிட் சென்ஸு இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன். மளிகை பொருள் வாங்குறது, பத்திரிக்கை வைக்கிறது, இன்றைக்கி ஜவுளி போட வந்து தொடர்ந்து அலைச்சலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடம்பு வந்து செட் ஆகலைங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ கடலூர்லேருந்து வடலூர் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. வந்ததும் போயிட்டு வாமிட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஃபுல்லாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நான் வந்து சேத்தியத்தோப்பு கூட்டுரோடு வந்ததுக்கப்புறம் இப்போ நைட்டுக்கு சாப்பிட போகிறோம். சரி தோசை சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தோசை தான் சொல்லியிருந்தோம். தன்ஷிக்கு தர்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி எனக்கு ஹெல்த் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால சாப்பாடும் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா உடம்புல தெம்பு வேணும் வேலை செய்கிறதுக்கு. அதனால் அங்கேயே வாமிட் பண்ணிவிட்டு சாப்பிட வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு தோசையாவது சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு இப்போது தோசை சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பியும் சித்தப்பாவும் இப்போது அவங்க ஊருக்கு ரெக்கணும் கிளம்பிடுவாங்க. நானும் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த பர்ச்சேசிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.